வணக்கம். எல்லாத்துக்குமே தமிழ் தான் மூலம் மூலம்னு சொல்லிட்டே இருக்கிறோம். காரணம், தமிழ்ல இருந்து தான் எல்லாமே வந்திருக்கு. தமிழ் தான் ஆதி மொழி. இந்த இடத்துல தான் அவ்ளோ சிறப்பான ஜியோகிராபிக்கல் கண்டிஷன்ஸ் எல்லாமே உருவாகியிருக்கு. இந்த மாரி சீதோஷ்ண இடத்துல தான் ஒரு அழகா ஒரு பெரிய ரொம்ப சிறப்பான மனித மேம்பாடு நடக்கக்கூடிய இடமா இருக்கு. ஒரிசா பாலு ஐயா கூட சொல்லியிருக்காங்க. நிலாவுல இருந்து பார்க்கக்கூடிய ஒரே மலை எதுன்னா, எந்த மலையும் கிடையாது. பெரிய பெரிய மலைகள் எல்லாம் நீங்க சொல்லலாம். ஹிமாலயாஸ கூட சொல்லலாம். அந்த மலைகள்லாம் கிடையாது. நிலாவுல இருந்து பார்க்கக்கூடிய ஒரே மலை பொதிகை மலை தான். ஏன்னா அந்த பொதிகை மலையில அவ்வளோ விதமான மினரல்ஸ், அவ்வளோ விதமான ஒளிக்கற்றைகள், எனர்ஜி இயற்கையாவே மினரல்ஸ் எல்லாமே இருந்து அந்த மலைய மேம்படுத்தி அந்த மலைய வந்து இயற்கையாவே ஒளிர வச்சிருக்கு. அது சித்தர்கள் எல்லாம் அங்க உட்கார்ந்து உட்கார்ந்து தவம் பண்ணி அந்த எனர்ஜி எல்லாம் ஒரு பெரிய ஃபார்மேஷனா ஆகி ஒரு ஒரு பாதுகாப்பான பெட்டகமா நம்மளுக்கு இருக்கு. நம்ம இந்த மண்ணுல வந்து திருப்பி 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 நம்ம பயிரிட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா இது எல்லா சீதோஷ்ண நிலையிலையும் நம்ம பயிர் போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அந்த வருஷம் பூரா நம்ம மண்ணு வந்து பல வேர்களோட மண்ணுல இருந்து சாப்பிட்ற உணவு நம்மளுக்கு இன்னும் சிறப்பான ஆரோக்கியத்தை தருது. -டிகிரில குளிராவோ இல்ல எக்ஸ்ட்ராடினரியா வெயிலாவோ அப்படியும் இல்லாம எல்லா விதமான சீதோஷ்ணமாவும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சீதோஷ்ணத்துல இருக்கும்போது நம்ம பிரெயின் வேவ்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்கும். வேற நாட்டுல போய் நம்ம வாழ்ந்தா கூட நம்மளுக்கு இது ஜீன்லே இருக்கு. ஏன்னா அதனாலதான் சொல்லுவாங்க 7 ஜென்மமும் அப்படின்னு சொல்றது எதுனா 7 × 7 49 49 ஜீனா நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து நம்மளுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளோட பெரிய பொக்கிஷம். அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு சிறப்பா இருக்கோம். அதைத்தான் வந்து இந்த யூதர்கள் என்ன பண்ண முயற்சி பண்றாங்க, இந்த வெதரை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இந்த மண்ணை மாத்தணும்னு நினைக்கிறாங்க, நம்ம பழக்க வழக்கங்கள் கலாச்சாரத்தை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவு பண்ணாலும் நம்ம கடவுளர்கள் அதை வந்து காலங்காலமா வழி வழியா நம்மளுக்கு கடத்தி கடத்தி நம்மளை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. அந்த எனர்ஜி, அந்த தவம் பண்ண அந்த சக்தி, இது எல்லாம் நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு வளையத்துக்குள்ள ஒரு எனர்ஜி வளையத்துக்குள்ள நம்மளை வச்சிருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே சிறப்பா இருக்கிறோம். அதை கடத்திக்கிட்டே வர்றோம். நம்ம ஜீன்லயும் அது இருக்கு. இந்த ஜீனை பாதுகாப்போம், மற்றவங்களுக்கும் சொல்லுவோம். அடுத்து வரப்போற இன்னொரு 7 ஜென்ம வாரிசுகளுக்கும் நாம வந்து எடுத்து சொல்லுவோம் சத்திய யுகத்துல. நன்றி.